எனக்கு அந்த பாட்டை வாங்கி பார்த்தோன்னே நடுக்கமாயிருச்சு. கண்ணதாசன் மருதகாசி எல்லாம் எழுதி ட்ரை பண்ணி வராம போச்சு. அப்ப இந்த பையன் புதுசா வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அலட்சியமா தான் நான் வந்து சரின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்தில் இதுதான் சொந்தமடா அப்படின்னு அந்த பாட்டு. இதை பார்த்த உடனே நான் நடுங்கி போயிட்டேன். MS விஸ்வநாதன் சொல்லியிருப்பார். இப்படிதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சினிமாக்குள்ளார வரார். சத்ரபதி சிவாஜியா வந்து சிவாஜி கணேசன் நடிச்சார். ஆனா அந்த நாடகத்தை அண்ணா முதல்ல எழுதி இதை நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது வந்து எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் வாங்கி பார்த்துட்டு இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோ அண்ணா இவ்வளோ பெரிய வசனங்கள்லாம் என்னால் பேச முடியாது. எம்ஜிஆர் மறுக்கிறார். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி RM வீரப்பன் கேட்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதி வச்சிருந்த பாட்டில் ஒரு பாட்டை அங்க இருக்கிற மேசையை தட்டிக்கிட்டே பாடுறார். அந்த பாட்டு தான் காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம் அப்படின்ற அந்த பாட்டு. எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு சூழல் இருக்கு, அந்த சூழல்ல எங்களுக்கு பாட்டு வேணும்னு சொல்லி தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காது இந்த பாட்டையும் அந்த படத்துல புதுசா இணைக்கிறாங்க. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த எந்த பாட்டுமே அவர் எம்ஜிஆருக்காகவோ அந்த படத்துக்காகவோ எழுதுனது இல்லை. அந்த மன்றத்துல அந்த இருக்கிற குழந்தைங்க பொங்கலுக்கு டான்ஸ் பண்றதுக்காக பட்டுக்கோட்டையார் எழுதி கொடுத்த பாட்டு தான் காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலந்தனம். ஒரு 29 வயதில் பட்டுக்கோட்டையார் வந்து சினிமாவில் ஒரு 4 ஆண்டுகள் பாட்டு எழுதுறார். அவ்வளோதான். 25 வயசில் தொடங்கி 29வது வயசில் அவருடைய லைஃப் வந்து முடிஞ்சிருது. இது என்னன்னா, அவர் வந்து 20 வயசு வரைக்கும் கிராமத்தில் சாதாரணமாக விவசாய கூலி வேலைகள் செய்கிறார், பல்வேறு வேலைகள் செய்கிறார். ஜீவா அவரை பற்றி சொல்லும் போது 29 ஆண்டு கால வாழ்வில் 17 தொழில்களை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறார். என்ன அவருடைய இயல்பு அப்படின்னா, அவர் வந்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் செங்கப்படுத்தாங்காடு அப்படின்றது தான் அவருடைய சொந்த ஊர். அந்த ஊரில் விவசாய தொழிலாளியாக இருக்கார். பல்வேறு விவசாய வேலைகள் செய்கிறாரு. வேலை செய்கின்ற போதெல்லாம் வந்து பாடிட்டே இருப்பார் அப்படின்றது தான் அவருடைய இயல்பு. அந்த பாடிட்டே இருக்கிறாரு. அவங்க வீட்டில் பள்ளிக்கூடம் கிடையாது, அவங்க ஊரில் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்போ 20வது வயசில் தான் வந்து எழுத படிக்க கற்றுக்கிறார். திண்ணை பள்ளிக்கூடத்தில் எழுத படிக்க கற்றுக்கிறார். 20வது வயசில் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் அணைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அணைக்காடுன்ற ஊரில் டேவிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பகுத்தறிவாளர் கழகம், அவருக்கு வந்து தஞ்சை மாவட்ட பகுத்தறிவு சிங்கம் அப்படின்னு பேர். அந்த டேவிஸ் கிட்ட போயிட்டு இலக்கணங்கள், அவர் வந்து BOL பேச்சுலர் ஆஃப் ஓரியன்டல் லாங்குவேஜஸ், அங்கே போய் இலக்கணங்கள் அதெல்லாம் அப்படி பழகிட்டு அங்கே இருக்கும்பொழுது தான் அந்த வீட்டுக்கு, டேவிஸோட வீட்டுக்கு பெரியார் வருவார், பட்டுக்கோட்டை அழகிரி வருவார், பாரதிதாசன், அந்த மாதிரி திராவிடர் கழகத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த அறிமுகத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து பட்டுக்கோட்டை அழகிரி கிட்ட சொல்லி அவர் மூலமாக பாரதிதாசன் கிட்ட போய் கூடவே இருக்கார். பாரதிதாசனோட ஒரு கொஞ்ச நாள் இருந்து பாரதிதாசன் ஒரு கடிதம் கொடுக்க மதுரையில் போயிட்டு சக்தி நாடக சபாவில் நடிகராக போய் சேர்றார். இது வந்து 1950. 1950 சக்தி நாடக சபாவில் போய் ஒரு நடிகராக சேர்ந்து, தங்கம் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருந்தது. அது வந்து ஆசியாவிலேயே பெரிய திரையரங்கம், தங்கம் திரையரங்கம் மதுரையில். அங்கே தான் வந்து நடிகராக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நாடக சபா வெவ்வேறு இடங்களுக்கு போக எல்லா இடங்களையும் நாடகம் நடிச்சுட்டு அப்படியே இருக்கிறார். அப்போ நாடக சபா கலைஞ்சு போய் சென்னைக்கு வந்து சென்னையில் வாய்ப்புகள் தேடி அலையிறாங்க. 1954-55 வாக்கில் அப்படி தேடி அலைஞ்சு அதுக்கப்புறமா பாரதிதாசனுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் பாரதிதாசனை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுத சொல்கிறாங்க. அந்த படத்து பேர் மகேஸ்வரி. அந்த படத்தில் ஒரு ஹிந்தி டியூன், அப்போல்லாம் வந்து ஹிந்தி மெட்டை தமிழில் போட்டு அதுக்கு தான் பாட்டு எழுதுவாங்க. அப்படி கொடுக்கும்போது பாரதிதாசன் சொல்கிறார், யாரடா என்ன கூப்பிட்டடா ஹிந்தி மேட்டுக்கு பாட்டு எழுத சொல்கிறீங்க, முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். அப்போ நீங்கள் எழுதுவீங்கன்னு தானே உங்களை நாங்கள் கூப்பிட்டோம், நீங்கள் இப்படி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ, கல்யாண சுந்தரம் என் சிஷ்யன் இருக்கான், அவன் எழுதுவான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வந்துடுறார். ஸோ பட்டுக்கோட்டையார் வந்து அந்த படத்தில் பாட்டு எழுதுகிறார். பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதின முதல் படம் வந்து படித்த பெண் அப்படின்ற ஒரு படம். அது வந்து 1954 எடுக்கப்படுது. அப்போ தான் அவர் பாட்டு எழுதுகிறாரு. அதில் வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணது வந்து AL நாராயணன் அப்படின்ற ஒரு வசனகர்த்தா. அவர் தான் அதில் வந்து அவர் பரிந்துரை பண்ணுறாரு. எப்படின்னா, திண்டுக்கல்ல கண்ணின் மணிகள் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் பாடல் எழுத வேண்டியவர் வராமல் போயிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதில் பாட்டு எழுதுகிறார். அப்படி பாட்டு எழுதும்போது, கதிராடும் கழனியில் சதிராடும் பெண்மணி
கலைமேகு மழகாலே கலந்தாய் கண்மணி அப்படின்னு அந்த பாட்டே வரும். அப்படி வரும்பொழுது ஒரு இடத்துல தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். அந்த நாடகத்துக்கு தலைமை ஜீவா. அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட இந்த பாட்டில் வந்து மக்கள் கவிஞருக்கான தரம் இருக்குது, அந்த மக்கள் கவிஞர் மக்களுக்கான அந்த வலிகளை வந்து அந்த பாடல் பேசுது, அதுவும் குறிப்பாக அந்த தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுதுன்ற இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு ஜீவா வந்து பாராட்டுறார். அந்த நாடகத்தை பார்த்து ஏஎல் நாராயணன் அவரை வந்து படித்த பெண் படத்தில் பாட்டு எழுத பண்ணிக்கிறாரு. அது பின்னாடி வருது. 55 அவர் எழுதின மகேஸ்வரி படம் தான் பட்டுக்கோட்டை பாட்டு எழுதி முதல்ல வந்த படம். அது வந்த பிறகு அப்படியே போச்சு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்களுக்கு அடையாளம் காட்டின படம் வந்து பாசவலை அப்படின்ற ஒரு படம். அது 1957 வந்துச்சு. மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பில் வந்த அந்த படம் அதுதான் வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. அதை கேட்ட எல்லாருமே எம்எஸ் விஸ்வநாதன் பேசும்போது சொன்னார், எனக்கு அந்த பாட்டை வாங்கி பார்த்தோன்னே நடுக்கமாயிருச்சு. ஏன்னா கண்ணதாசன் மருதகாசியெல்லாம் எழுதி ட்ரை பண்ணி வராமல் போச்சு. அப்போ இந்த பையன் புதுசாக வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அலட்சியமாக தான் நான் வந்து சரின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். வாங்கி பார்த்தா குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்தில் எதுதான் சொந்தமடா அப்படின்னு அந்த பாட்டு. இதை பார்த்த உடனே நான் நடுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருப்பார். இப்படி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சினிமாக்குள்ளார வரார். எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாகுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வந்து தொடர்ந்து இருக்குது. பியு சின்னப்பா, பாகவதர் அப்படின்ற அந்த தொடர்ச்சியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு சூழல். சிவாஜி ரொம்ப நல்லா நடிக்கிறாருன்னா அவருடைய முதல் படமே வந்து பராசக்தியே வந்து 1952 வந்த பராசக்தியே வந்து அவருக்கு பெரிய அடையாளம் ஆயிடுது. அதுக்கு பிறகு வெவ்வேறு சூழல்கள் மாறுது. எம்ஜிஆருக்கு என்ன சூழல்னா, எம்ஜிஆர் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ. அதுதான் வந்து சினிமாவில் இருந்தது. அந்த தொடக்க கால படங்கள் மந்திரிக்குமார்லேருந்து எல்லா படங்கள்லேயும் வந்து அவர் ரொம்ப நல்லா ஸ்வாட் ஃபைட்லாம் பண்ணுவார், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். ஏன்னா அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தில் தான் வந்து சிவாஜி கணேசன் சிவாஜின்ற பேரில் வந்து இவர் நடித்தார். சத்ரபதி சிவாஜியாக வந்து சிவாஜி கணேசன் நடித்தார். ஆனால் அதில் பெரிய உண்மை என்னென்னா, அந்த நாடகத்தை அண்ணா முதல்ல எழுதி இதை நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது வந்து எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆர் வாங்கி பார்த்துட்டு அதில் இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஆனால் இவ்வளோ பெரிய வசனங்கள்லாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் மறுக்கிறார். அப்போ இதை யார் பேசுவாங்க, இதுக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னப்போ கேஆர் ராமசாமி தான் வந்து விசி கணேசன் ஒரு பையன் இருக்கான், அவன் சக்தி நாடக சபாவில் இருந்த பையன் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசனை வந்து பரிந்துரை பண்ணி, சிவாஜி கணேசன் அப்படியே சிவாஜியாகவே அதில் வாழ்ந்தார் அப்படின்றதுனால தான் பெரியார் வந்து அந்த நாடகத்துக்கு தலைமையேற்று பேசும்போது சிவாஜின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்ற பேர்லாம் வந்துச்சுன்ற பின்னணியெல்லாம் இருக்குது. இப்போ எம்ஜிஆரும் சிவாஜி இப்படி போயிட்டு இருக்கும்போது முதல்ல நாடோடி மன்னன் அப்படின்ற அந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த படம் எடுத்து முடிச்சிட்ட காலகட்டத்தில் இந்த பாசவலை படம் வந்த பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பரவலாக எல்லாருக்கும் அறிமுகமானார். அப்படி அறிமுகமானதில் இயக்குனர் கே சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு டைரக்டர், முக்கியமானவர், தமிழ் சினிமா இயக்குனர்களின் தந்தைன்னுலாம் அவரை சொல்லுவாங்க. பத்மா சுப்பிரமணியம்னு ஒரு அம்மா இருக்காங்களே, இவர் நடன கலைஞர், அவங்க அப்பா. அவர் ஆஃபீஸ்க்கு இவர் போயிருக்காரு. அந்த இடத்துல ஆரம் வீரப்பன் வராரு. அப்போ ஆரம் வீரப்பன் கிட்ட கே சுப்பிரமணியம், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்துகிறேன், இவர் பேர் கல்யாண சுந்தரம், பாசவலையிலலாம் பாட்டு எழுதியிருக்காரு, இவர் தான் அது அப்படின்னு சொன்னோடனே, இவர் நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு உடனே ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம் வீரப்பன் கேட்கும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் எழுதி வச்சிருந்த பாட்டில் ஒரு பாட்டை அங்கே இருக்கிற மேசையை தட்டிக்கிட்டே பாடுறார். அந்த பாட்டு தான் காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம் அப்படின்ற அந்த பாட்டு. அந்த பாட்டை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் பாட்டு எழுதிக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஒன்றா கேளுங்க. அப்போ எம்ஜிஆர் அந்த பாட்டை கேட்குறாரு. எம்ஜிஆருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போனோடனே நாடோடி மன்னனில் அந்த பாட்டை வந்து புதிதாக ஒரு சூழலை உருவாக்கி அந்த பாட்டை அதில் இணைக்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு ஒரு சினிமா எடுத்து முடிச்சிட்ட ஒரு படத்துக்குள்ளார ஒரு பாட்டை புதுசாக இணைக்கணும்னா அந்த பாட்டு எவ்வளோ பெரிய இடத்த அது பிடிச்சிருக்கும். அந்த பாட்டு எம்ஜிஆர் கட்டாயம் இது நம்ம படத்தில் சேர்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த பாட்டை வந்து இணைக்கிறாங்க. இப்போ அந்த பாட்டுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் உண்டு. ஏன்னா அது வந்து எம்ஜிஆரும் பானுமதியும் மாட்டு வண்டியில் அப்படியே வயல்வெளியில் பாடிட்டே போகிற மாதிரி தான் அந்த பாட்டு.
அப்போ பேக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு சூழல், ஒரு 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 டெக்னாலஜி இருந்தது. அந்த பேக் ப்ரொஜெக்ஷன் வந்து ஏவிஎம்மில் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த பாட்டை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே பானுமதிக்கு ஏவிஎம்க்கு ஏதோ ஒரு சிக்கலில் பானுமதி சொல்கிறாங்க, ஏவிஎம் உள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதுனால ஆரம் வீரப்பன் போய் நாகிரெட்டியார், விஜயவாகினி ஸ்டுடியோ நாகிரெட்டியார்கிட்ட பேசுகிறார். என்னென்ன ஒரு பேக் ப்ரொஜெக்ஷன் இல்லாததுனால எல்லாரும் ஏவிஎம்கே போகிறாங்க, நம்ம ஏன் ஒரு பேக் ப்ரொஜெக்ஷன் உருவாக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்பா அது ரொம்ப பெரிய செலவாகும்ப்பா, அதுக்கு ஒரு ஃப்ளோரெல்லாம் ஒடிக்கணும் பண்ணால் பரவாயில்லண்ணே, பண்ணாக்க நிறைய படங்கள் எடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோரை ஒடிச்சு பேக் ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்து அதன் பின்னணியில் முதல்ல விஜயவாகினி பேக் ப்ரொஜெக்ஷனில் எடுக்கப்பட்ட முதல் பாடல் வந்து காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம். இந்த பாட்டு மிக அற்புதமாக வந்துட்டோன்னே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு சூழல் இருக்குது, அந்த சூழலில் எங்களுக்கு பாட்டு வேணும்னு சொல்லி தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காது இந்த பாட்டையும் அந்த படத்தில் புதுசாக இணைக்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த எந்த பாட்டுமே அவர் எம்ஜிஆருக்காகவோ அந்த படத்துக்காகவோ எழுதுனதில்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ராயப்பேட்டையில் பொன்னுசாமி தெருவில் 10ஆம் நம்பர் வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த தெருவில் மக்கள் மறுமலர்ச்சி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் இருக்குது. அந்த மன்றத்தில் அந்த இருக்கிற குழந்தைங்க பொங்கலுக்கு டான்ஸ் பண்ணுறதுக்காக பட்டுக்கோட்டையார் எழுதி கொடுத்த பாட்டு தான் காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே. அந்த பாட்டில் எடுத்து அந்த பாட்டில் சில மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தில் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் ஒரு பல்வேறு சூழல்கள் எழுதின ஒரு பாட்டில், அதுதான் தூங்காதே தம்பி தூங்காதையும் ஒரு பாட்டு. இந்த 2 பாட்டு வந்த பிறகு எம்ஜிஆருக்கு அவர் ஒரு சூப்பரான நடிகர், ஒரு நல்ல சண்டை போடுற ஒரு ஹீரோ அப்படின்ற இமேஜ் போய் அவர் மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு நபர் அப்படின்ற ஒரு புது இமேஜ் அந்த பாட்டால் உருவாகுது. ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மச்சான் அப்படி போயிட்டு, மாடா உழைச்ச வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்ந்ததாலே வந்த தொல்லையடி, இப்படியெல்லாம் அப்படி வந்துட்டே இருக்கும். வாழை குலைக்குது, சேலை தழைக்குது, ஏழைகளுக்கு அதில் என்ன கிடைக்குது, கூழ குடிக்குது, நாளை கழிக்குது, ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது, காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு இப்படி வரும். அதில் ஒரு இடத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்வார், நாளை போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை பிறக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லி போடுவார். நாளை போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை பிறக்கிற திட்டம்னு அந்த வரி இருக்கு இல்லைங்களா, அது அவரை ஒரு மக்கள் நாயகனாக மாற்றுற ஒரு வரி மாதிரி மாறிடுது. ஸோ அது நடந்த பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவருடைய பாடல் இல்லாமல் எம்ஜிஆர் படங்கள் இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழலை எம்ஜிஆர் உருவாக்கிக்கிறார். ஏன்னா நாடோடி மன்னன் வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது. அதுக்கு இடைப்பட்டு வந்த மகாதேவி, சக்கரவர்த்தி திருமகள் போன்ற படங்கள் எல்லாத்துலேயுமே பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் வந்து இடம்பெறுது. இப்போ இது என்ன ஆச்சுன்னா, பட்டுக்கோட்டையாருடைய பாடல்கள் எம்ஜிஆரின் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. எம்ஜிஆரை பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் அவர் ஒரு வெறும் கதாநாயகன், வெறும் ஹீரோ இல்லை, அவர் நமக்கு நன்மை செய்கிற, நாளைக்கு நம்மளை அரவணைச்சிக்கிற ஒரு மக்கள் தலைவன் அப்படின்ற ஒரு இமேஜை உருவாக்குவதற்கு பட்டுக்கோட்டையாருடைய பாடல் பயன்படுது. இதுதான் வந்து சினிமாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றம். ஆனால் ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்திலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன் பாடலை எம்ஜிஆருக்காக எழுதவில்லை. பல்வேறு சூழல்களில் அவர் எழுதிய பாடல்களை எம்ஜிஆர் படத்தில் அவர் பயன்படுத்துகிறாரு. அது எம்ஜிஆரை வேறொரு தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி சூழலில் தான் எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எல்லா பாட்டும் தனக்கே எழுதுகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்கிட்ட கேட்குறாரு. எல்லா பாட்டுமே எனக்கே எழுதுகிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இந்த தகவலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போய் அவருடைய ஆலோசகராக, அவருடைய வழிகாட்டியாக இருந்தவர்களில் முக்கியமானவர் வந்து மாயாண்டி பாரதி. மாயாண்டி பாரதி கிட்ட கேட்குறாரு, அண்ணா இந்த மாதிரி எம்ஜிஆர் அண்ணன் எல்லா பாட்டும் தனக்கே எழுதும்படியாக இருக்கணும்னு கேட்குறாருண்ணே, நம்ம கொடுக்கலாமாண்ணே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மாயாண்டி பாரதி சொல்கிறார், கண்டிப்பாக கொடு தம்பி, ஏன்னா அவர் நிறைய இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுருக்காரு, நம்ம இந்த அவருடைய மூலமாக நம்முடைய பாட்டுங்க போய் மக்கள்கிட்ட சேரும், அதனால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாயாண்டி பாரதி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட சொல்கிறார். இந்த காலங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுதே வந்து பட்டுக்கோட்டையினுடைய மரணம் வந்துடுது. ஆனால் இந்த இடைப்பட்டத்தில் அவர் எழுதின பாட்டு, சின்ன பையலே சேதி கேளடா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, அந்த மாதிரியான தூங்காதே தம்பி தூங்காதே, அப்புறமா திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, இந்த மாதிரியான மிக முக்கியமான பாடல்களில் எம்ஜிஆரின் மூலமாக போய் மக்கள்கிட்ட எம்ஜிஆருக்கான இமேஜை மாற்றுது. அதுக்கு பிறகு பட்டுக்கோட்டையார் 4 வருஷத்தில் 1959 இறந்து போகிறார். ஆனால் இது பெருங்காலம் போய் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அவர் முதல்வர் ஆன பிறகு
முதல்வரான பிறகு எம்ஜிஆர் வானொலியில் பேசும்பொழுது சொல்கிறாரு, என் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் எதுவென்று எனக்கு தெரியாது, 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட்டுக்கோட்டையின் பாடல்கள் எம்ஜிஆரினுடைய திரை வாழ்க்கையின் மூலமாக மக்கள்கிட்ட எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்தது அப்படின்ற ஒரு மாற்றம் நடந்தது உண்மைதான்.